விஜய்க்கு கை தூக்கி விட நான் தயார், என்னை போன்றவர்கள் தயார், சக அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் தயார். ஆனா நீங்க முதல்ல திருந்தணும். நான் எதுவுமே பண்ணலன்னு நீங்க திமிர்ல இருந்தீங்கன்னா, நீங்கள் மற்றவர்கள் உதவுவதற்கோ அந்த உதவியை பெறுவதற்கோ நீங்கள் தகுதியற்ற நபருங்கிறத வேற யாரும் சொல்லல, அவரே சொல்றாருன்னு அர்த்தம். திமுகவை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. யாருக்கா ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கா? ஒரு துறையில எவ்வளவு பெர்சன்டேஜ் லஞ்சம் வாங்குறான்னு எடப்பாடி வெளிப்படையாக விவாதிப்பாரா? அதுல வாயே திறக்க மாட்டாரு. எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முதல்ல இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணிச்சல் இருக்கா? ஐஏஎஸ்ல ஊழல் இல்லையா? பொதுப்பணித்துறையில இல்லையா? நீர்வளத்துறையில் இல்லையா? எந்த துறையில சார் நீங்க பெர்சன்டேஜ் வாங்கல சொல்லுங்க? எடப்பாடியும் வாங்கினார், திராவிட மாடல் ஆட்சியும் வாங்குது. எடப்பாடி என்னைக்காவது பேசியிருக்காரு? சிபிஐ விசாரணை வந்திருக்குல்ல, ஆதாரங்களை கொண்டு போய் கொடுங்கிற. யாரு கத்தியில போட்டா, கழுத்தை நெரிச்சது யாரு, 41 பேர் கொலை பண்ணாங்களா, எப்படி கொலை பண்ணாங்க, கொலை பண்ணப்பட்டாங்க, செருப்பை வீசினது, எல்லாத்தையும் கொண்டு ஆதாரங்களை கொடுக்கணும் தான் நம்ம சொல்றோம். அதனாலதான் அந்த தீர்ப்பை உளவுத்துறையுடைய ஃபெயிலியர்ஸ், லோக்கல் இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினுடைய கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இந்த சம்பவம். ஏன் தெரியுமா? புத்தி கிட்டத்தனமா இனிமேல் இந்த மாதிரி இடத்த யாரு கொடுக்குறாங்கிற பாடத்தை 41 உயிரை பழி கொடுத்த பிறகு அவங்களும் கத்துட்டு இருப்பாங்க. ஜெயலலிதான்னு சும்மா எதுக்கு பேசுறாங்க? ஊழல்வாதி ஜெயலலிதான்னு விமர்சிக்கப்படுற ஜெயலலிதா, திமிர் பிடித்தவர், ஆணவக்காரன் இன்னைக்கு பலரால் விமர்சிக்கப்படுற ஜெயலலிதா இல்லையன்னு பல லட்சம் பேர் ஏன் ஏங்குறான்? ஸ்டாலின் அதை யோசிக்கணும். அப்ப அந்த பொலிட்டிக்கல் கட்ஸ் வந்து ஸ்டாலின் இல்லை. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் லக்ஷ்மணன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ணே, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு தாவேக்காவிற்கு ஒரு பக்கபலமாக ஒரு தீர்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அஜய் ரஸ்தோகே அவர் தலைமையில் ஒரு 2 அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு அமைச்சு சிபிஐ விசாரணை நடத்தலாம், இவர் மேற்பார்வையின் கீழே வந்து செயல்படலான்னு சொல்லியிருக்காங்க. இது தாவேக்காவிற்கு ஒரு வெற்றியாக பார்க்கணுமா? வெற்றின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை. ஓப்பனாக சொன்னேன். ஏன்னு என்ன சார் இவ்வளோ தூரம் வக்கீல் வச்சு வாதாடி இருக்காங்க, அவங்க ஸ்டாண்டு தானே தீர்ப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். வெற்றி தோல்வின்னு பேசுகிற விஷயமே இது இல்லை சார். முதல்ல 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இப்படி ஒரு நெரிசல்னால இவ்வளோ பெரிய மரணங்கள் நடந்ததில்லைங்கிற ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு அது மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை நோக்கிய பயணம் தானே தவிர, சரி இப்போ வெற்றினா அப்போ 41 உயிர் போனது அவங்க இப்போ வெற்றியை கொண்டாடலாமா? தாவேக்கா வெற்றி கிடைச்சிருக்குல்ல. பட் இந்த இறப்பிற்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும்ன்றது தீர்வு கிடைக்கலையே. இனிமேல் தானே அதுக்கான முதல் முயற்சி. இதை வெற்றின்னு இப்போ சொல்லாதீங்கிற. நீங்கள் எடுத்த ஸ்டாண்ட் உங்களுக்கு, நீங்கள் அரசியல் எதிரியாக சொல்கிற திமுக ஆள்கிற ஒரு மாநிலம், அந்த திமுக ஆட்சியின் கீழ் இருக்கிற போலீஸ்காரர்கள் விசாரித்தா உண்மை வராது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, எதிர்பார்க்குறீங்க, சந்தேகப்படுறீங்க, பயப்படுறீங்க. அதை எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க. அப்போ ரைட்டு சிபிஐக்கு மாற்றுறோங்கிறாங்க. வெறுமனே சிபிஐக்கு மாற்றிருந்தா பிஜேபியை பார்த்து பொது நபர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக, குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலே மோடி பதவியில் இருந்தால் கூட, குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளில் விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே பிஜேபி எப்படி பயன்படுத்துன்னு எல்லாரும் பார்த்தாச்சு. ஆய்க்கிலேயே மறுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உண்மை என்னன்னு உலகத்துக்கு தெரியும். அப்படி சிபிஐ விசாரிக்கிறத உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்கும்னு சொல்கிற போதே ஏதாவது ஒரு உள்நோக்கமோ அல்லது அங்கேருந்து ஒரு துண்டு சீட்டு வருதோ, நம்ம பாமர பாஷையிலே சொல்லுவோம், பிஜேபியில் வந்து துண்டு சீட்டு வருது, இந்த திசையில் போங்க அப்படின்னா கூட உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட, அந்த தவறுக்கு துணை போகணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் அந்த குழுவை நியமிச்சிருக்காங்க. கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குன்னு ஒரு மாரல் ஃபியர். அந்த வகையில் இது வரவேற்க தகுந்த தீர்ப்புன்னு எல்லாரும் சொல்லலாமே தவிர, வெற்றி தோல்வின்லாம் சொல்றது. சரி, திமுக தோல்வியா? எஸ்ஐடி அவங்கள நியமிச்சாங்க இல்லையே. சிபிஐ வேணும் வேணான்னு திமுக தான் ஸ்டாண்ட் எடுத்துச்சா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, திமுக அறிகுறியாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுறாங்க. குறிப்பாக அந்த கரூர் விஷயத்தில் நைட்டே வந்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க, ஒரு நேரடியாக போகிறாங்க, விசிட் பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க.
நம்ம 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த எக்ஸ்பென்ஷன் இந்த கேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்குக்கு இல்லை, ஏற்கனவே ஒரு வழக்குல இருக்கு. இருந்தாலும் சாமானிய மக்களுக்கு இந்த விஷயம் செய்யல. சாமானிய மக்களுக்கெல்லாம் சந்தேகம் செய்யல. அரசியலுக்காக இதை எடுத்தாந்து செய்கிறாங்க. 40 பேர், அதாவது கிட்டத்தட்ட 35 பேருக்கு 4 மணிக்குள்ள இந்த ஃபோர்ஸ் எப்படி கிடைச்சது, இவ்வளோ டாக்டர்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க. வழக்கமாக வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணவே மாட்டாங்க, தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு வாப்பான்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ குயிக்காக நடந்துச்சு. உடனே வந்து இந்த ஃபர்னல் பண்ணணும், உடனே எதிர்ச்சிருங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் இங்கே சந்தேகம் ஏற்படுது. இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை குறையுது. அதுக்கப்புறம் ஒரு நபர் ஆணையம் வச்சுருக்காங்க. ஒரு நபர் ஆணையம் உடனே அமைக்கணுன்ற யாருமே ஒரு கோரிக்கை வைக்கல. அதெல்லாம் கோரிக்கை யாரும் வைக்க மாட்டாங்க. நான் திமுகவை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஓகே, யாருக்கா ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கா? ஒரு துறையில எவ்வளவு பெர்சன்டேஜ் லஞ்சம் வாங்குறான்னு எடப்பாடி வெளிப்படையாக விவாதிப்பாரா? அதுல வாயே திறக்க மாட்டாரு. திமுக அவர் 2 பேரும் எல்லாம் இப்படி கூட்டணி எடப்பாடி மேல ஒரு FIR போடுறதுக்கு முதல்ல இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணிச்சல் இருக்கா? இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற லஞ்ச லாவண்ய பத்தி பேசுறதுக்கு எடப்பாடிக்கு துணிச்சல் இருக்கா? டாஸ்மாக் பத்தி மட்டும் தான் பேசுவாரு. என்ன செந்தில் பாலாஜி பர்சனல் எதிரி. ஐஏஎஸ்ல ஊழல் இல்லையா? பொதுப்பணித்துறையில் இல்லையா? நீர்வளத்துறையில் இல்லையா? எந்த துறையில சார் நீங்க பெர்சன்டேஜ் வாங்கலாம் சொல்லுங்க? எடப்பாடியும் வாங்கினார், திராவிட மாடல் ஆட்சியும் வாங்குது. எடப்பாடி என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன் பேசல சார்? திரும்பவும் சொல்றேன், திமுக விமர்சிக்கிறதுக்கு வேற களம் இருக்கு, தளம் இருக்கு, 1000 காரணங்கள் இருக்கு. இப்போ முதலமைச்சர் நைட்டு போனது நைட்டு போகலைன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? துணை முதலமைச்சரும் வெளிநாடு போயிட்டார். முதலமைச்சர் மற்ற தலைவர்கள் 6 மணிக்கெல்லாம் எடப்பாடி இருந்திருப்பார். ஏன்னா சேலத்திலிருந்து கிளம்பினா 1 மணி நேரம். அவரே போய்விட்டார். ஸ்டாலின் எங்கே போனார்? நீங்களும் கேட்பீங்க, நானும் வாய்களே பதில் சொல்லுவேன். சரி, போஸ்ட்மார்ட்டம் இது மாதிரி ஒரு அசாதாரண சூழலில் ஒரு மரணம் நடந்தால் எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுதோ பண்ணி அந்த பாடியை அடக்கம் செய்யறது லாண்ட் ஆர்டர் மனசில் வச்சு செய்கிற வேலை. இறந்தவன் யார் சொல்லி முடிச்சிடறேன். சந்தேகத்தை 1000 பேர் கிளப்பலாம் சார். இவர் போகலைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, இவ்வளவு டாக்டர் எங்க இருந்து வந்தாங்க சொல்றாங்க. சேலத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, லீவு நாள்ல தான் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அங்க இருந்து டாக்டர்ல வர வைக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து, திருச்சியில இருந்து கூடுதல் டாக்டர்களை வர வைக்கிறாங்க. மருத்துவ அந்த பிரேத பரிசோதனையை 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுங்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்த காலம்லாம் போயிட்டு அசாதாரண சூழல்ல தகுந்த காரணங்களோடு முன்னேற்பாட்டோடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு இருக்கு 6 மணிக்கு பிறகும். இன்னொன்று, அது மாதிரியான சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் எதுவாக இருந்தாலும் பல தீர்ப்புகள் வந்தாச்சு, வீடியோ எடுப்பாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கேட்டு வாங்க. அவன் நிஜமாவே அதை பண்ணாங்களா இல்லை அவசர கதியில் பண்ணாங்களா? சிபிஐ அதையும் தானே சார் சேர்ந்து விசாரிக்கும். ஏன்னா இந்த சந்தேகம் வந்துருச்சுல பொதுவெளியில், நீங்கள் கேட்கல, பொதுவெளியில் வந்ததை நீங்கள் கேட்குறீங்கல்ல. சிபிஐ அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள், கழுத்தை நெறித்து கொன்றார்கள், ஆதாரத்தை காட்டுங்க. எந்த ஊர்லையும் நடக்கல, கரூரில் நடந்திருக்குன்னா இங்கே செந்தில் பாலாஜி இருக்கிறார், அவர் என்ன பண்ணாருன்னு கொண்டு போய் கொடுங்க. நயினா நாகேந்திரன் சொல்றார், விஜய் போனால் அவர் தானும் கொல்லப்படுவோன்னு பயப்படுறாரு. கொல்லப்படுவோன்னு சொல்றீங்களே, மனசாட்சி வேணாமா? நயினா நாகேந்திரன் மந்திரியா இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லலாமா? அப்போ 41 பேரையும் கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? கிட்டத்தட்ட ஆமாங்கிற மாதிரி அந்த வார்த்தையும் சொல்றாரு. அப்போ நயினா நாகேந்திரனே கூப்பிட்டு விசாரிக்கட்டும், அவர் ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்கட்டும். 41 பேர் எப்படி கொலை பண்ணாங்கன்னு சொல்லட்டும். ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, ஏன் முன்னாடியே 2 பேரை கழுத்தை நெரிச்சாங்கன்னு. யாரு குறவளையில் எங்கே படித்தாங்க காட்ட சொல்லுங்க. 15 பேரை கத்தி வச்சு குத்துனாங்கன்னு எத்தனை பேர் கிளம்புனாங்க? ஒருத்தரையாவது பார்த்தோமா? ரத்த காயத்தோடு ஒருவரையாவது நம்ம கண்ணில் பார்த்தோமா சார்? ரத்த காயம் இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை தான் பேண்டேஜ் சுற்றினாலும் ரத்தம் வெளியே தெரியும் சார். இன்னொன்று, ஏதோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு தான் பேண்டேஜை நல்லா வெள்ளை துணியை காடா துணியை சுற்றி கொடுப்பான். ஒரு உடலுக்கு சாகிறதுக்கு முன்னாடி அது உடல்னு சொல்லக்கூடாது. ஒரு சிகிச்சைக்கு வந்த ஒருத்தருக்கு பக்கத்துலேயும் சொந்தக்காரனு நட்புன்னு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கான். ஆமாவா இல்லையா? மறுப்பாங்களா யாராவது? அவன் சொல்ல மாட்டானா, எங்கள் அண்ணன் கையில் ரத்தம் இப்படி கிழிச்சு, ரத்தம் ஊற்றுச்சு, நெஞ்சு பிளந்துருச்சு, மண்டை உடஞ்சிருச்சு, யாராவது சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்கல்ல சார்? நான் சொல்றது புரியுதா? புரியுது. எல்லா உடல்களுக்கும் எல்லா சிகிச்சைக்கு வந்து அந்த பயனாளிகள் நோயாளிகளுக்கு பக்கத்தில், ஏன்னா சடலம்ன்றது இறந்த பிறகுதான். மருத்துவ இயக்குனர் சொல்றாரு, வரும்போதே சடலமாக வந்தாங்க. அப்போ ஒரு உடம்புக்கு பக்கத்தில் அப்படி வச்சுப்போம். ஒரு உறவினரோ நண்பரோ இருந்தாங்க, அவங்களுக்குலாம் தெரியாது, வெளியில இருந்து அரசியல் ரீதியாக சொல்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படிதான் இருந்தால் சொல்லுங்க. அதுக்கு தான் சிபிஐ வந்திருக்கு. ஆதவர்ஜனா சொன்ன கருத்தை நானும் ஆதரிக்கிறேன். உண்மை வெளிவரட்டும். சந்தேகம் இருந்தாலோ சதி இருந்தாலும் வெளியில வரட்டும் சார். நமக்கு என்ன சார் ஆச்சு? தமிழக அரசும்
சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? வேண்டாம்னு சொல்லல. ஆல்ரெடி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி எஸ்ஐடி அமைச்சிருக்கேன்னு தான் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் தவிர இவங்க போய் அப்படியெல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு கேட்கல. ஆல்ரெடி நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்துட்டு இருக்கிற போது அதை தடுக்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க. சரி, இப்ப கொடுத்துட்டாங்க. அதே விஷயத்துல கிட்னி திருடு விஷயத்துல இவங்க அந்த மாதிரி சொல்லி அதுதான் சார், அவங்கவுங்க வசதிக்கு தான் எல்லாமே அரசியல் தான் சார். அப்போ ஆமா, இந்த அரசியல்வாதிகளை போல் நான் இல்லைன்னு விஜய் வந்தாரு. இப்ப அந்த விஜய் 90 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? சிபிஐ என்பது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸின் கைகளில் இருக்கிற அமைப்பு, எதுக்காக நீங்க சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க கேட்டாரா? கேட்கலையா? அப்ப அன்னைக்கு கசந்த சிபிஐ இன்னைக்கு தான். அப்போ மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் விஜய் ஆகி போச்சா? எல்லாமே அரசியல் தான். ஏன் இந்த விஷயம் வந்து விஜய் கேட்கறது என்னோட அசம்ஷன்ல சொல்றேன். ஒரு நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை குறிப்பாக வைக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஆதவர்ஜன். மதுரையில் நடக்கும்பொழுது சென்னை ஹைகோர்ட்ல ஒரு விஷயத்தை அதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது பண்றாங்க. ஒரு நீதிபதி தனி மனித விமர்சனம் பண்றாரு. பல விஷயங்களை அந்த இடத்துல கோடிட்டு காட்டுறாரு. மனித இயல்பே தாண்டி விஜய் செயல்பட்டாருன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவர் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது தான் அவங்களுடைய குற்றம். அப்படி போய் சொன்னாங்க, அது நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. அதுதான் சார், அது நடக்கட்டும். இதுல என்ன தமிழ்நாடு அரசுக்கு என்ன ரோல்னு கேட்குறேன். இல்ல சார், இப்போ தமிழக அரசுக்கு சார்பா மாதிரி அவர் பேசினதா நீதிபதி இவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க சார். நாம நீதிபதியினுடைய விமர்சனமா போயிடுறது வேண்டாம். இல்ல, நம்ம பண்ணலையே அந்த தப்ப நம்ம செய்ய வேண்டாம். அப்படி சொல்றவங்களே நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுது, எஸ்ஐடி வேணும்னு தமிழ்நாடு அரசு போய் கேட்டுச்சா? அசராகருக்கு நியமிக்கணும்னு தமிழ்நாடு அரசு போய் கேட்டாங்களா? இல்ல. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவங்க அமல்படுத்துறாங்க. தமிழக அரசு தானாக செய்த ஒரு விஷயம் அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அமைச்சது தான். அந்த ஆணையத்தை கலைக்கிறோம், அது இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு தீர்ப்புல தெளிவில்லை. அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியல. ஆனா இன்னொருத்தர் சொல்றா ஒரு பக்கம் அது தொடர்ந்து நடக்கும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு அரசினுடைய ஒரே நடவடிக்கை அதுதான். முதலமைச்சர் இங்க போனது, போகலைன்னா என்ன பண்ணிருப்போம்? அந்த விஷயமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தூத்துக்குடி விஷயத்துல அருணா ஜெகதீசனுடைய பரிந்துரையை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தமிழக அரசு? இப்ப திடீர்னு ஒரு அதே ஒரு நபரை வச்சு பண்றாங்க. மட்டும் இல்ல, கமிஷன்னாலே தூக்கி கல்ல கொண்டு போய் கிணத்துல போடுற கதை தான். அதனாலதான் கலைஞர் சொன்னது, எல்லாருமே சொன்னது, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதை கலைஞர் எடுத்து சொன்னாரு. எல்லா ஆட்சியும் பண்ணதுதான். எடப்பாடி ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க? கமிஷன் அறிக்கையை சட்டமன்றம் 60 நாள் நடக்கும். 60ஆவது நாள் சாயங்காலம் 4 மணி கொண்டாந்து டேபிள்ல வச்சுட்டு அதை பத்தி விவாதிக்கிற கூட ஒரு வாய்ப்பு தராம கலந்து போயிடுவாங்க. இப்போ இந்த கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ இந்த கமிஷன் வச்சதே வந்து எலெக்ஷன் ஒன்று 6 மாசம் இருக்கு, எப்படியும் 2-3 மாசம் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த இதை அப்படியே மறக்கடிக்கப்படும். எலெக்ஷன் வரும்போது இந்த விஷயத்த நம்ம வந்து சாதகமா பயன்படுத்தி திமுக செயல்படுத்தும். அடிப்படை புரிதல் இல்லாம வர்ற விமர்சனம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த விமர்சனம் என்ன தெரியுமா? அருணா ஜெகதீசனுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த குற்றத்தை யார் செஞ்சா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்லல. கமிஷன் அதுக்கு அமைக்கல. வேற எதுக்கு? இது எந்த சூழல்ல நடந்துச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. குற்ற நடவடிக்கைக்காக, தொடர் நடவடிக்கைகளுக்காக அல்ல. நீங்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிதானா? அப்படி கொடுக்குற, அதுதான் நான் முதல் நாள்ல இருந்து நான் என்ன சொல்றேன், அப்படி கொடுக்குற கமிஷன் ரிப்போர்ட்டை வழக்கம் போல பீரோவில் வச்சு பூட்டாம கொடுத்த அன்னைக்கே பொதுமக்கள் பார்வைக்கு வைங்க. அவங்க சொன்ன அந்த பரிந்துரைகள் நல்லதா கெட்டதா, கூடுதலாக எப்படி வலிச்சேர்க்கலாம், பொதுமக்கள் அதில் அனுபவம் பெற்ற அந்த துறை சார்ந்த வல்லுநருடைய கருத்தையும் சேர்த்து ஒரு நிரந்தரமான எஸ்ஓபியை கொண்டுட்டு வாங்க தான் நம்ம எதிர்பார்த்தோம். சார், நடந்தது விபத்துன்னு யார் சொன்னா? நடந்தது சதி செயல்னு விஜய் வெளியில வீடியோவில் சொன்னார். கோர்ட்ல விஜய் என்ன சொன்னார்? ஏன்னா நான் தான் அட்வொகேட் ஆரம்பிப்பாங்க கோர்ட்ல, மேல் கோர்ட்ல எல்லாம். நடந்தது விபத்து தான். மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் புசி ஆனந்த் வழக்கறிஞர் அப்படிதான் வாதத்தை தொடங்கினார். உச்ச நீதிமன்றத்திலையும் அப்படிதான். அப்ப வெளியில சதின்னு சொல்லிட்டு அங்கே போய் விபத்துன்னு சொல்றீங்களே, ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும்ல. அதை தான் விஜய்க்கு நம்ம சொல்றோம். அந்த ஆதாரத்தை கொண்டு போய் சிபிஐல கொடுங்க. அல்லது வெளியில ஒண்ணு பேசுவேன், நான் நீதிமன்றத்தை ஒண்ணு பேசுவேன்னா நீங்கள் சராசரி அரசியல்வாதி தான். அவர் அரசியல்வாதி இல்லையே, நான் மாற்றுல சொன்னார். விக்ரவாண்டி பேச்சு எடுத்து போட்டு பாருங்க சார். விக்ரவாண்டியில என்ன பேசினாரு எடுத்து போட்டு பாருங்க. நீங்க கேட்டுட்டு என்கிட்ட வாங்க. யாரு மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் புது மாதிரியா வருவேன். நீங்களா உங்ககிட்ட குறைஞ்சபட்ச நேர்மையை நான் எதிர்பார்ப்பேங்கிறனாலதான் இவ்வளவு சொல்றேன். இப்ப நேர்மை இல்லாமல் செயல்படுறாரு. இல்ல, வெளியில ஏன் சதின்னு சொன்னீங்க, உள்ள விபத்துன்னு சொன்னீங்க, அதுக்கு பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்போ இதுல சதி இல்லன்னு நீங்க நம்புறீங்க? இல்லையே, நான் அதை சொல்லலையே. சதியே இல்லைன்னு விஜய் அதையும் சேர்த்துதான் சொல்றேன். விஜய் சொன்ன 2 வார்த்தைகளை எடுத்து விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. வெளியில சதின்னு எங்குமே நடக்காதது கரூரில் நடந்தது ஏன்னு மக்களுக்கு தெரியும். கடவுளே வந்து அந்த மக்கள் ரூபத்துல பேசுறத நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொன்னாரா? கோர்ட்ல போய் என்ன சொன்னீங்க?
நீங்களே கோர்ட்ல என்ன சொன்னாங்க? ஆமாம் சார், ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்க, அந்த விஷயத்தை வந்து கோர்ட்டில் வந்து நம்ம இதே மாதிரி பேசினா எடுபடாது. இங்கே தான் தப்பு பண்ணாது இல்லை. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அந்த ஸ்டாண்டு பேச விமர்சனத்தை நீங்கள் உங்கள் மூலமாக கொண்டு வரலாம், நீங்கள் கருத்து சொல்லாதீங்க. இப்போ நீதிமன்றத்திற்கு சரியான ஆவணங்களும் முறையான அப்போ சொல்ல விபத்துன்னு சொல்றது உங்களுடைய பிரமாண பத்திரம் நீங்கள் தாக்கல் பண்ணது வெறும் ஆர்குமெண்ட் இல்லை, ரிட்டன் ஆர்குமெண்ட்ல நீங்கள் அதை தான் ஆரம்பிக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, சிபிஐ விசாரணை வந்திருக்குல்ல, ஆதாரங்களை கொண்டு போய் கொடுங்கிற. யாரு கத்தியில குத்துனா, கழுத்தை நெரிச்சது யாரு, 41 பேர் கொலை பண்ணாங்களா, எப்படி கொலை பண்ணாங்க, கொலை பண்ணப்பட்டாங்க, செருப்பு வீசினது, எல்லாத்தையும் கொண்டு ஆதாரங்களை கொடுக்கணும் தான் நம்ம சொல்றோம். அதனால தான் நான் அந்த தீர்ப்பை ஆதவ் சொன்ன கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன். உண்மை வெளியில வரட்டுங்கிறேன். எதுக்கு பதட்டப்படணும்? மத்திய அரசும் மாநில அரசும் விபத்து ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கான செலவுகள் வந்து அரசை ஏற்றுக்கும். நீங்கள் யாரோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் உடனே கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள், ஈவன் அப்போலோ உட்பட நியர்பை 1/2 கிலோமீட்டர்லேயே அந்த சம்பவம் நடந்துருது. ஏன் அங்கே கொண்டு போய் சேர்க்கலன்றது ஒரு கேள்வியாக முன் வைக்கிறாங்க. இல்லை, அது நான் சொல்ல பதில் சொல்ல முட்டாள்தனமான கேள்வி. அந்த நேரத்தில் எல்லோருக்குமே பதட்டம் இருக்கும் சார். ஓகே, விபத்துங்கிற சாலை விபத்துக்கு தான் அது. இந்த மாதிரியான நெருக்கடியான நிகழ்வுகளுக்குலாம் அதில் ரெஃபரன்ஸ்ல இருக்கா நீங்கள் எடுத்து பாருங்க. பொதுவான கேள்விதான். இல்லை, முட்டாள்தனமான கேள்வின்னு நாம தான் சீல் வைக்கணும். பத்திரிகைக்காரனுக்கு கடமை அதுதான். ஏங்க என் உயிர் போகுதுன்னு இன்னொன்று சொல்லட்டுமா? முதல்ல ஒரு 6-7 பேரை தனியார் மருத்துவமனைக்கு தான் கொண்டுட்டு போனா அவன் சிகிச்சை நல்லாயி வீட்டுக்கு போயிட்டான். நல்ல அங்கே இறந்தா கூட அவன் வச்சுக்க மாட்டான். பாடி எங்க அனுப்புவோம்? அரசாங்க மருத்துவமனைக்கு தான் அனுப்புவோம். தனியாக இதுவும் ரூல் தானே, நாட்டில் அமல்ல இருக்கிறது தானே. ஏன் அரசாங்க மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டா அவனை கன்னத்துல அறையணும். சரிதானா? அதுல நியாயமே இல்லையே. அந்த நேரத்துல எப்படியா உயிரை காப்பாற்றணும்னா சார் எல்லாரும் நினைப்பான். ஏன் கேட்குறேன்னா இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் சார். அந்த சூழல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏங்க எல்லாம் நடந்து முடிஞ்சு திருச்சி விமான நிலையத்துக்கு வந்துட்டு பதறிட்டு ஓடுறாரு. அதை நான் நியாயம்னு சொல்லல, அவருடைய பதட்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு அவருக்காக தான் நான் பேசுனேன். ஆனா அங்க நின்றுட்டு திரும்பி எனக்கும் சங்கடமா இருக்கு, துக்கமா இருக்குன்னு சொல்லி இருக்கணும், தவிர்த்துட்டாரு. அந்த பதட்டம் ஒரு தலைவனுக்கே இருக்கிற போது, என் அக்கா, என் அண்ணன், என் தம்பி, என் உயிர் இருக்கா இல்லையா, மூச்சு லேசா வருது, காப்பாத்திடலாமான்ற பதட்டம் பக்கத்துல ஒரு நபருக்கு பக்கத்துல ஆள் இருந்தாங்க. நான் சொல்றேன்னா ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் யார் ஏற்பாடு பண்ண தெரியுமா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு 5 ஆம்புலன்ஸ் வந்து தாவேக சார்பில் குறைஞ்சது 2 அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. மிச்சது முதல்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் சார் போவாங்க. அது மனித இயல்பு, தமிழ்நாட்டு இயல்பு. அது சரிதானா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா டக்குன்னு இதெல்லாம் ரூல்கள் எதையும் பார்க்க மாட்டான். ஒரு 24 hours நர்சிங் ஹோம் இருந்தா கூட டக்குன்னு அதுக்குள்ள தான் போவோம். ஏன்னா முதல்ல ரத்தத்தை கட்டுப்படுத்துவோம். அது விபத்து, ஆக்சிடென்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒன்று நடந்துடுச்சு, மாசிவா நடந்துடுச்சுன்னா எங்க சார் போவீங்க? இல்லை போய் அப்போலோ அட்ரஸ் எங்க சார் கேட்டுட்டு இருப்பீங்களா? ஜிஹெச் ஊருக்கே தெரியும். நடந்து முடிஞ்ச பிறகு இந்த தெருவில் ராமசாமி நர்சிங் ஹோம், இந்த 4வது தெருக்கு போனால் குப்புசாமி நர்சிங் ஹோம்னு இப்போ சொல்லலாம் சார். சார் இப்போ சொல்லலாம். வந்திருந்தவன் யாரு? எல்லாரும் கரூர்காரன் இல்லை, இறந்தவன்ல 8 பேர் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்காரன். ஓகே, அங்கே என்ன, எந்த சந்தில், எந்த ஆஸ்பத்திரி, எங்க ஜிஹெச் எங்க இருக்கு, எதுவுமே சொல்லலாம். ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்க போவான்? அவங்க தாவேக்கா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் டிரைவரும் ஜிஹெச்சுக்கு தான் முதல்ல எடுத்துட்டு போவோம். அந்த அடிப்படை புரிதல் முதல்ல எல்லாருக்கும் இருக்கணும். ஓகே, இப்போ ஹோம் செக்ரட்டரி ப்ளஸ் ஹெல்த் செக்ரட்டரி 2 பேரும் வந்து தங்கள் மீது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆதவர்ஜன் மிக தெளிவாக வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க முதல்ல இந்த விவகாரத்துக்கு மட்டுமே கொடுக்கல. அரசின் சார்பாக செய்தி தொடர்பாளர்கள் 4 பேர் நியமிக்கணும்னு சொல்லி அவங்க நடத்தின கிட்டத்தட்ட 4வது 5வது ப்ரெஸ் மீட். அது அரசின் சார்பாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து திடீர்னு வந்திருந்தா கூட நீங்கள் சொல்கிற சந்தேகம், ஆதவுக்கு ஏற்பட்ட சந்தேகம் புரிஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்த 4வது ப்ரெஸ் மீட் அது வேறு வேறு விவகாரங்களுக்காக. ஆதவ் அர்ஜுனா இந்த அரசாங்கத்தின் முகத்திரையை கிழிக்கிறதுக்கு அவர் கையில் எவ்வளவோ இருக்கு, அதை பேசணும். 41 பேர் இறந்தாங்கிறதுல ஒரு துளி கூட பாடம் கற்றுக்காம நாம் என்ன செஞ்சோம், என்ன செய்ய தவறணுன்ற பாடத்தை முதல்ல இவங்க கற்றுக்கணும் சார். காவல்துறை லேப்ஸே இருக்கு, அதுதான் பேசிக் தப்பு. அங்கே தான் அது சிஸ்டம். அவன் எஸ்பி டிஐஜி மேலே பழி போடலாம், டிஐஜி ஐஜி மேலே போடலாம், ஐஜி ஏடிஜி மேலே சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் மேலே போடலாம். ஆனால் இங்கே நீங்கள் செய்ய தவறுகிற ஒரு விஷயமும், தெரியாமல் செய்த ஒரு விஷயமும் உங்கள் மேலே தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொன்னீங்க, எந்த தப்புமே செய்யலையா? மேல் சொன்னீங்க எந்த தப்புமே செய்யலை. விஜய் சொன்னார் ஒரு வீடியோ, அவர்கள் கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர நான் எந்த தப்பும் செய்யலை, நாம் எந்த தப்பும் செய்யலைன்னு சொன்னார். அது நிஜமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அவருக்கு அது சரியா பட்டிருக்கும் போல. இல்லை, அவர் அப்படியே அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் போடுறாரு 12 மணிக்கு நான் இங்கே பேசுவேன், 8:45 நான் இங்கே ஆரம்பிப்பேன், 8:50 நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு அவரை கேட்கட்டும். நான் என்னை அறியாமல் செய்தது, திட்டமிடாமல் செய்கிற வார்த்தை முதல்ல ஒரு தலைவனுக்கு வரணும் சார்.
அப்படி வராத தலைவனுக்கு யாருமே வக்காலத்து வாங்கக்கூடாது சார். அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த கேள்வியும் அனைத்து கட்சி தலைவரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்களாம் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. எந்த தலைவர் குறிப்பிட்ட நேரத்தில் மற்ற யாருக்கும் இல்லாத கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம் விஜய்க்கு தான் இருக்கு. யாருக்கும் இல்லாத கட்டுப்பாடும் விஜய்க்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னா அதை நிரூபிக்க சொல்லுங்க. கட்டுப்பாடு போட்டா ஏன் போடுறீங்கிறீங்க, இந்த இடத்துல ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒன்றை சொல்லுங்க சார். எங்களுக்குன்னா நான் கையை இவ்வளோ நேரம் தான் நீட்டணும், இவ்வளோ நேரம் தான், இவ்வளோ உயரம் இப்படி தான் எந்திரிக்கணும், இவ்வளோ தான் பேசணும்லாம் போடுறாங்க. மோடிக்கு இந்த மாதிரி நிபந்தனைகளை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அமித்ஷாக்கு உங்களுக்கு நிபந்தனை விதிக்க முடியுமான்னு கேட்டவர் இதே விஜய் தான். நிபந்தனை போட்டால் யாருக்கும் போடாத நிபந்தனை எனக்கு போடுறீங்கிறீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். அவங்க சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்கக்கூடாது. நீங்களே பாதியை கட் பண்ணணும். நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். முட்டாள்தனமா எல்லாம் கேட்பாங்க. அரசியல்வாதி 1000 பேசுவான். விஜய் விதிவிலக்கு அல்ல. அவர் புதுமையான அரசியல்வாதியும் அல்ல, மாறுதலான அரசியல். 10ஓட 11 தான். அந்த அரசியலை நல்லா செய்யறாருன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது இது கண்டிப்பா தெரியுது. இல்லை சார், தப்பும் இல்லை. நடக்கதான் விஜய் இதுல இருந்து கத்துக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். விஜய்க்கு முத நாளே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நம்ம எதிர்பார்க்கலையே சார். இன்னொன்று சொல்லட்டுமா, விஜய் தான் குற்றவாளி. யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லிட்டே வாங்க. விஜய் தான் இந்த நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பு, அவர் தான் குற்றவாளி. யாராவது சொல்லியிருக்காங்களா? விஜயும் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. குற்றவாளிங்கிற வார்த்தையே சொல்லல சார். என்ன சார் நீங்க நிறைய பேர் தார்மீக பொறுப்பெடுத்துக்கொண்டு சொல்றாங்க சார். அந்த வார்த்தையை கவனிங்க சார். அவர் என்ன சார் குற்றம் பண்ணாரு? லேட்டா போனது பொறுப்பற்ற செயல்னு சொல்லலாம் சார். அது ஒன்றும் குற்றம் கிடையாது. நான் தான் அந்த வார்த்தையை சொல்றேன். நாம லேட்டா போற ஒவ்வொரு மணி நேரமும் மற்ற தலைவர்கள் கூடுற கூட்டத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம ஆட்கள் எப்படி நடந்துக்கிறாங்க புரிதல் இல்லைன்னா விஜய் அரசியலுக்கே லாயக்கில்லைன்னு அர்த்தம். ஏன்னா 4 ஊர்ல ஆல்ரெடி பார்த்துட்டாரு. இந்த பிரச்சார கூட்டத்தை தொடங்குனது எங்க? இந்த செட்டப், இந்த பிரச்சார பயணம்னு ஒண்ணு எங்க தொடங்குறாரு? அரியலூர்ல, திருச்சி டவுன்ல இருந்து தொடங்குறாரு. எங்க வந்து இறங்குனார்? திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. இல்லையே, ஸ்டார்டிங்ல இருந்தே திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குனார். அங்க நடந்த காட்சியை தமிழ்நாடு அரசியல் கடந்த சில 10 ஆண்டுகள்ல பார்த்ததே இல்லை. அன்னைக்கே விஜய் உஷாரா இருக்கணும். நான் ஒரு பத்திரிகையாளர் என்ன எதிர்பார்த்தேன், அடுத்த நாள் என்னை பார்க்கறதுக்காக நீங்களாம் இவ்வளோ ஆர்வமாக வர்றீங்க, பட் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கன்னு ஒரு ட்விட்டு விஜய் கிட்ட இருந்தா சார் வந்திருக்கணும். இல்லையே, அவர் சொன்னதா என்ன சொன்னார் சார்? பெண்கள் வந்து பெண்கள் வராதீங்க, குழந்தைகளை கூட்டு வராதீங்க சார், மாற்றுத்திறனாளிகள்லாம் வராதீங்கன்னு போலீஸ் சொன்னதுக்கு நிர்மல்குமார் கோர்ட்ல அபிடவிட்டா போடுறாரு. இவங்கெல்லாம் வராதீங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. இல்ல, விஜய் சொன்னாரு, விஜய் அறிக்கை விட்டார் சார். கர்ப்பிணிகள் வராதீங்க, நேரடியா ஸ்பீச்ல மதுரை மாநாட்டுக்கே சொன்னார், வராதீங்க, நீங்க வீட்ல இருந்தே பாருங்கன்னாரு. நான் சொன்னது அதல்ல, நான் சொன்ன கருத்தை நீங்களே காதுல வாங்கலையே. கோர்ட் அஃபிடவிட்ல நம்ம ஃபைல் பண்ண சார். விஜய் நான் சொன்னதை நீங்க காதுல வாங்கலையே. திருச்சியில அந்த காட்சியை பார்த்த பிறகு அடுத்த நாள் விஜய் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பொறுப்பான அரசியல் தலைவரா. ஏன்னா வேற யாருக்குமே அந்த ஆபத்து இல்லை, விஜய்க்கு தான் அந்த ஆபத்து இருக்கு. கட்டுப்பாடற்ற ஆர்வத்தில் வந்து குமிறான். மற்றவெல்லாம் வண்டி வச்சு கூவி அழைச்சிட்டு வர்றான். திமுக ஆகட்டும் அண்ணாதிமுக ஆகட்டும், காசே செலவு பண்ணாம தன்னெழுச்சியா வர்றவன் கட்டுப்பாடு இல்லாம வர்றான். மரத்துல ஏறின தொண்டன் யாராவது ஒருத்தனை சொல்லுங்க, எந்த கட்சி, ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க. ஆர்வத்தில் ஏறுறது வேற சார், எங்கேயாவது இடத்துல ஏறுறது வேற. இல்லை இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பகிர்ந்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட ஒரு மரத்தில் ஏறி கொடி கட்டி அந்த வீடியோவும் முன்னுதாரணமாக காட்டுறாங்க. ஏன்னா தேடி கண்டுபிடிச்சு போடுறாங்க. ஆனா இங்க நீங்க தேடி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, எல்லா ஊர்லயும் ஏறுவான். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வெளிப்படையா உங்களை பார்த்தே சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் சார், நாம தான் சார் கத்துக் கொடுக்கணும். சமூகத்துக்கு நாம தான் அட்வைஸ் சொல்லணும். விஜய்க்கு நாமன்னா உங்களே என்னையும் தான் சொல்றேன். நான் சொல்ற புரியல, கோபமா தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காதீங்க. இந்த கேள்வி எல்லாம் குப்பையில தூக்கி போடுங்க. ஏன்னா மரத்து மேல ஜெனரேட்டர் ரூம்குள்ள வந்து பூந்தால முதல்ல அந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஜெனரேட்டர் ஆஃப் ஆச்சு, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா அது கரண்ட் இல்லப்பா, நீங்க ஏற்பாடு பண்ண ஜெனரேட்டரை நீங்க ஏற்பாடு பண்ற அந்த ஆபரேட்டர் கட் பண்ணா உயிரை காப்பாத்துறதுக்குன்னா அந்த வீடியோ வந்த பிறகு பொத்திக்கிட்டாங்க எல்லாரும். சார் நான் திருப்பி சொல்றேன், அரசியல் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. இந்த உயிரை வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. திமுக மட்டும் இல்ல. நீங்க சொல்றது கரூர்ல நடந்த விஷயத்தை சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. கரண்ட் கட் பண்ண அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் இல்ல, நம்ம அந்த லெட்டரை பாத்தீங்களா? ஆமா, எங்கள் தலைவர் இந்த ஊரில் இத்தனை மணிக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு, கரண்ட்டை கட் பண்ண. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம்? நம்ம நாகப்பட்டினத்தில் உயர்மின் கோபுரம் இருக்கு, அதுக்கு மட்டும்தான் நாங்க கொடுத்தோம். அங்கேயே மற்ற ஊர்ல கொடுத்த லெட்டர்லாம் அவங்க எல்லாம் யாரு இல்ல, மற்ற ஊர்ல கொடுக்கல, நாங்க அந்த இடத்துல கொடுத்தது தான் மேற்கோள் காட்டி முன்னாடியே இது விஷயம் பண்ணிருக்காங்கன்னு தான் அந்த குற்றச்சாட்டு சார். அவ்வளவு உயரத்துல பஸ்ல வருது இப்பதான் சார் புது கலாச்சாரம். ஓகே, ஜெயலலிதா எல்லாரும் வேன்ல வந்திருக்காங்க.
ஒரு மினி வேன் மாதிரி இருக்கும். அதில் ஏறி ஒரு பாதி தான், நெஞ்சு தான் தெரியும். ஃபுல்லாலாம் யாரும் எந்த தலைவர் ஏறி நின்னதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை புரியுது. இது முதல் இது 17 அடி இருக்கும். 17 அடிக்குள்ளே வரணும். இவர் இந்த பஸ்ஸை தாண்டி மேலே ஒரு 5 அடி 5.5 அடி நிற்கிறாரு. 20 அடி. விஜய் வேணா ஷார்ட்டாக இருக்கலாம். அவர் பக்கத்தில் நிற்கிற பவுன்சர் அவரோட ஹைட்டு. யாராவது ஒன்று உரசி ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால தாவேக்கார லெட்டர் கொடுத்தது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் அந்த கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு. கட் பண்ணலைனாலும் அந்த ஏஐ வேலை போயிடும், ஏஎஸ்பிஆர் வேலை போயிடும். புரியுதுங்களா? நீங்கள் எதையுமே கற்றுக்க மாட்டீங்க, எதுக்குமே கட்டுப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களை பொத்தி பாதுகாக்கணுமா? தூக்கி குப்பையில் போடுங்க சார். இல்லை, இது எடப்பாடி இதை தானே பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? அதே மாதிரி பஸ் சார் 160 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டார். அதே பஸ் தான். சைஸ் வேணா கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். ஓகே. எங்கேயாவது சலசலப்பு வந்துச்சா சார்? அதே திராவிட மாடல் அரசு, அதே அரசியல் எதிரி திமுக அரசு நடக்குது. எங்கேயாவது சலசலப்பு பார்த்தோமா? வித்தியாசம் புரியுதுங்களா? ஏன்னா அங்கேயும் கூட்டம் வருது, இவ்வளவு கூட்டம் வர்றதில்லை. அதுதான் சார். ப்ளஸ் அவங்களாம் அரசியல் மயப்படுத்த எங்கன நிற்கணும், ஆனால் போகலாமா இல்லை டீ கடைக்குள்ளே இப்படி உட்காரலாம், எல்லாம் தெரிஞ்சவன். இவங்களுக்கு அதை புரிய வைங்கன்னு சொல்கிறேன். அதில் முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு கிடையாது, கட்சி தலைவனுக்கு தான் இருக்கு. நாம தான் சொல்லி தரணும். இருங்க சார், நாம தான் சொல்லி தரணும். இதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன், இதை நான் காதில் வாங்க மாட்டேன்னா திருப்ப தெளிவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் லாயக்கே இல்லை. அன்ஃபிட்னு நீங்கள் சொல்கிறீங்க. அன்ஃபிட்னு சொல்ல, லாயக்கு இல்லைங்கிற தமிழ் அவருடைய அர்த்தத்தை பின்னணியோட சொன்னேன். எடுத்தோடனே லாயக்கில் விஜயை வர விடுங்க, அவரை பேச விடுங்க, அவருக்கான இடத்த கொடுங்கன்னு சொன்னவன் நான். இன்னைக்கும் சொல்கிறேன், இனிமேலும் சொல்லுவேன். ஆனால் ஏதாவது நடந்துட்டா திருத்திக்கணும் சார், முதல்ல மாற்றிக்கணும். நீங்கள் கத்தி எடுத்து குத்துனீங்கன்னு இவருடைய அரசியல் தெரியும் என்னை பழி வாங்குறாருன்னு சொன்னார்ல விஜய் ஸ்டாலின். அந்த வீடியோக்கு முதல் நாள் ஸ்டாலின் ஒரு வீடியோ போட்டார். அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? எந்த தலைவனும் தன் தொண்டன் மரணிக்கிறத விரும்ப மாட்டாங்க சொன்னாரா? நீங்க கேட்டீங்களா? இதை பார்த்த பிறகு என்னை நீங்க பழி வாங்குறீங்கன்னு சொன்னா தப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? திருத்திக்கணும். அரசியலா பண்ணணும். இன்னும் சிலர் தவறான ஒரு புகாரை கொடுக்குறாங்க. குறிப்பா தாவேக்கா சார்பிலேருந்து அந்த இறந்தவர்களுடைய பெற்றோர். ஆமா, அந்த 2 பேரும் இன்னைக்கு திமுகலாம் சொல்லாதீங்க, ஓப்பன் கோர்ட்ல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல போய் ஆமா எங்களுக்கு நடந்தது இதுதானே தமிழ்ல அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்லிட்டாங்க. எங்க இருந்தோ சொல்லலை. கரூரில் இருக்கிற நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே போயிட்டு அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிறாங்க. இதில் உண்மை இருந்தால் சீரியஸாக நாங்கள் எடுத்துக்குவோம், அதையும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிக்கிறேன். விசாரிச்சுட்டு உண்மை வரட்டும். யார் இது பொய் புகார் கொடுக்குறாங்க என்ன இல்லை, என்ன சொல்லி வாங்கினாங்க யாருன்றது விசாரணையில் வரட்டுமே. நாம ஏன் பொய் புகார் உண்மை புகார் நம்ம ஏன் சார் அதுக்குள்ளே போய் தீர்ப்பு சொல்லணும்? நமக்கு என்ன வேலை? இல்லை, அதையும் ஒரு பேசு பொருளாக அது பேசு பொருளை தான் சட்ட ரீதியாக விசாரணைக்கு உட்படுத்தி தீர்ப்பே வந்துடுச்சு. சிபிஐ அதையும் விசாரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வைக்கக்கூட குற்றச்சாட்டு திமுக பின்புலத்திலிருந்து இது செஞ்சிருக்காதா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பிரச்சனைகள்ல இவ்வளோ இறப்புகளுக்கு ஒரு காரணம் போலீஸ் சரியா செயல்படலை, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சரியா செயல்படலை, அங்க குழி இருந்துக்கு அதை முறையா மூடலை, பல்வேறு 3க்கும் மேற்பட்ட வழிகள் இருந்துச்சு, அதை அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக முன்வைக்கிறாங்க. நாங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கல, இது போன்ற விஷயங்கள்ல ஏன் இது செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற கேள்வி எல்லாரும் முன்வைக்கிறாங்க. கேள்வி அதிகாரப்பூர்வமாக போய் சிபிஐ முன்னாடி போய் வைக்கட்டும், அவங்களுக்குரிய பரிகாரத்தை தேடிக்கட்டும். யாருமே தடுக்கலையே. அதுக்கான ஓப்பன் ஃபோரம் அதிகாரப்பூர்வமாக வந்தாச்சுல்ல, போய் சொல்லி நிரூபிக்கணும். சும்மா போகிற பக்கம் சொல்லக்கூடாது. இந்த குழியை ஏன் திமுக மூடலை, போலீஸ் மூடலைன்னு சொல்கிற போதே அந்த தாவேக்கா மாவட்ட செயலர் ஏன் அந்த இடத்த பார்க்கலன்னு ஒன்று இருக்குது. புசியானது கோஷ்டிகளை வளர்க்குறதுல காட்டுற ஆர்வத்தை தலைவர் நாளைக்கு வர போகிறான்னா இன்றைக்கே கரூரில் எந்த இடம்னு ஒரு சுற்றி வந்திருக்கணும். எப்போ அந்த குழியை மூடு, எல்லா கட்சிக்காரனும் செய்கிறான். நீங்கள் என்ன அப்படியே வானத்தை குதிச்சிட்டிங்களா? பதில் சொல்லுங்கள் சார். தாவேக்காக்காரன் எங்கேருந்து வந்தாங்க? வானத்தில் இருந்தா? இல்லை. வானத்தில் இருந்தா? இல்லை. அப்புறம் எல்லா கட்சிக்காரனும் செய்யணும், உனக்கு மட்டும் வலிக்குதா? அந்த இடத்த போய் பார்க்கணும் சார். தண்ணி 2 கேன் எடுத்தீங்கன்னா வை, 10 டம்ளர் 100 டம்ளர் எடுத்துகிட்டு போகிறேன் வை. யார் செஞ்சுருக்கணும் இதை? இது கண்டிப்பாக இந்த பொறுப்பை உணராமல் நாங்கள் உணரவும் மாட்டோன்ற திமிரில் இருந்தீங்கன்னா காவல்துறையை யாரையும் சொல்கிற குற்றச்சாட்டுற தகுதி இவங்களுக்கு கிடையாது, நமக்கு இருக்குது. நாம் சொல்லி காட்டி காவல்துறையை திருத்துவோம். உளவுத்துறையுடைய ஃபெயிலியர்ஸ், லோக்கல் இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினுடைய கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இந்த சம்பவம். ஏன் தெரியுமா? புத்தி கிட்டத்தனமா இனிமேல் இந்த மாதிரி இடத்த யாரு கொடுக்குறாங்கிற பாடத்தை 41 உயிரை பழி கொடுத்த பிறகு அவங்களும் கத்துட்டு இருப்பாங்க. நடு ரோட்டில் பஸ் நிறுத்திக்கிட்டு ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க எடப்பாடி சொன்ன போதே துணிச்சல் ஒன்று இருந்திருந்தா இந்த அரசுக்கு அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணிடணும். நாங்கள் கேட்கல, மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேட்டது. ஏற்கனவே ரூல் இருக்கேன், நடு ரோட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூட எதுக்காக ரோட்டில் அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. தனியாக ஒரு பிளேஸில் கொடுக்கலாம், இப்போ மாநாடு கொடுக்குற இடத்துல நீங்கள் பண்ணீங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த கட்ஸ் பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும் சார். ஜெயலலிதான்னு சும்மா எதுக்கு பேசுறாங்க? ஊழல்வாதி ஜெயலலிதான்னு விமர்சிக்கப்படுற ஜெயலலிதா, திமிர் பிடித்தவர், ஆணவக்காரன் இன்னைக்கு பலரால் விமர்சிக்கப்படுற ஜெயலலிதா இல்லையன்னு பல லட்சம் பேர் ஏன் ஏங்குறான்? ஸ்டாலின் அதை யோசிக்கணும். பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும். சட்டம் ஒழுங்குனா இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் சார். சும்மா அதிகாரிகள் சொல்றாங்க கேட்டுக்கிட்டு இருந்தா யார் தலையில விடிஞ்சிருக்கு?
ஸ்டாலின் தலையில தான் வந்து வெடிஞ்சிருக்கு. அப்போ அந்த பொலிட்டிக்கல் கட்ஸ் வந்து ஸ்டாலின் இல்லை, இந்த விஷயத்துல இல்லை. பொதுவாகவே வேணும்னு நான் இப்போ சொல்லலை சார், என்னுடைய வீடியோக்களை எடுத்து பாருங்க. இந்த ஆட்சி வந்து 6வது மாசத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அதிகாரிகள் ஒரு அரசுக்கு அவசியம். ஆனா அவங்க பிடிக்கல, நீங்க போய் சிக்காது. பொலிட்டிக்கல் டெசிஷனை நீங்க எடுங்க, அதிகாரிகள் துணையோடு அதை அமல்படுத்தணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ இவருக்கான ஒரு முறையான சரியான தகவலை வந்து முதல்வருக்கு கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மையா அப்படின்றது எந்த விஷயத்துலன்னு சொன்னால் தான், குறிப்பாக வந்து காவல்துறை சொல்ல இன்டெலிஜென்ஸ் விஷயத்தை அப்படி 10ஆம் பொதுவாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விவகாரத்தில் இன்டராக்ஷன் இருக்கணும்னு நான் முதலமைச்சருக்கு சொல்லுவேன். ஒரு பத்திரிக்காரா என்னையும் சேர்த்தானே ஆண்டு இருக்காரு, நான் சொல்லுவேன் நீங்கள் இன்டராக்ட் பண்ணுங்க. இங்கே வாப்பா, என்ன போகிற ஊரில் ஏன் ஏர்போர்ட்டில் அப்படி நான் டிவியில் பார்த்தேன் எல்லாம் ஒரு என்ன பண்ணுறீங்க போலீஸை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. 553 பேர் போட்டோங்கிறாங்களே, 10 அது 1000 பேரை போடுங்க. 5000 பேர் போட்டாலும் விஜயினுடைய மௌனம் பலன் தராது. அவர் மௌனமாக இருந்துக்கிட்டு 10,000 போலீஸை போட்டாலும் இவன் அடங்க மாட்டான். ரசிகர் என்ன ஆர்வம், விஜயோட பார்த்துடணும்னு. இப்ப புரியுதானே எதுக்காக விஜய் எழுக்கிறேன்னு. முதல் பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? சட்ட ரீதியான முதல் பொறுப்பு போலீஸ்க்கு. அரசியல் ரீதியா உங்களை பாக்குறதுக்கு நீங்க நடத்துற நிகழ்ச்சி சார், உங்களை பார்க்க வர்றான் சார் அவன். உங்களுக்கு தான் சார் பொலிட்டிக்கலா முதல் பொறுப்பு இருக்கு. ஆனா சுத்தமா நான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன்னா எப்படி சார் இது? இந்த இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை மட்டும் அனைவரும் பார்த்தாங்க. கொஞ்சம் சில பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணாங்க. 41 குடும்பத்தை மறைமுகமாக நாங்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறைமுகமாக நேரடியாக சொல்லிட்டேன். நான் வந்து தப்பு இல்லையே, எல்லாருமே செய்யணும். எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய பண இருக்கிற வசதிக்கேற்ப செய்கிற வேலை தான். இப்போ அரசாங்கமே சில பேர்லாம் ஒரு அசாதாரண சூழலில் ஒரு உயிரிழப்பு நடந்திருந்தா அந்த குடும்பத்தில் அந்த பையனை நாங்கள் கடைசி வரைக்கும் படிக்க வைக்கிறோம்னா அரசாங்க செலவத்தில் இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் அப்படி வந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தன்னை பார்க்க வந்தவங்க. சரி, இத்தனை கேள்வி கேட்டீங்களே சார், ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு போஸ்ட்மார்டம் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போன உடல்கள் இருக்கு இல்லையா, அந்த மரணித்தவர்கள் எல்லோருமே அங்கே இறந்தவங்க தானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு யார் கேட்டால் தெரியுமா? தாவேக்கா வழக்கறிஞர் அறிவழகன் கேட்டார் ஒரு இடத்துல. சட்ட ரீதியான பாயிண்டாக இருக்கலாம். மனசாட்சியில் விஜய் என்ன பண்ணியிருக்கணும் சார்? சும்மா சொல்லுங்க. நீங்களும் ஒரு தனி பத்திரிகையாளரே மறந்துருங்க. நீங்க மனசாட்சியில் ஒரு மனிதன் நான் நம்புறேன், என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்றும் வருத்தத்தை கூட தெரிவிக்க வேண்டாம். அவர் சட்ட ரீதியாக சொல்லிட்டார். நான் என்னோட உணர்வுங்கிறது வேற. என்னைய பார்க்கறதுக்கு அவங்க வந்தாங்க, உங்களை பார்க்க தான் நானும் வந்தேன். ஒரு டிட்டு போடணும் சார். அப்புறம் என்ன சார் மனுஷன், என்ன சார் அரசியல்? அந்த அரசியலை தூக்கி குப்பையில போடுங்க சார். நிறைய பேர் சொன்ன விஷயம்தான். திடீர்னு ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அரசியல் நமக்கு அடுத்த கட்டம் என்னவோ தெரியல, என்ன ஆகுமோன்னு தெரியல. ஒரு பதட்டம், பயம், புதுசு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கேட்குற கேள்வி திருப்பி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம், ஏதாவது ஒரு பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கலாம், ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கலாம், ட்விட்டு போட்டிருக்கலான்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய ஒரு மைண்ட் வந்து அந்த நேரத்தில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றே பண்ண முடியாது. அதனால தான் விஜய் அந்த ஏர்போர்ட்டில் பயந்து ஓடினார்னு கூட நான் பயம்னு முதல் பேட்டியிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அது பயம்னு கூட இல்லை, அவருடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். பதட்டம். விஜயும் தனி மனுஷன் தான். ஏன் சொல்லுங்கள், அவர் வானத்திலிருந்து குதிச்சவர் இல்லை. உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் ஒரு மனுஷன் தான். பதட்டம் இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி, தம்பி எனக்கும் வருத்தம் தான் இருக்குது, சென்னை போயிட்டு பேசுகிறேன், ஒரு வார்த்தை விட்டுருங்க. அதே செய்யலை. 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறது மட்டும் அப்படியே துக்கம்லாம் முடிஞ்சு வீடியோ போட்டிங்களே, அந்த வீடியோவில் ஒரு இடத்துலையாவது இது மாதிரி நிகழ்வு இனிமேல் நடக்காமல் இருக்க நானும் சில விஷயங்களை கவனமாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் தான் சார் தலைவன். இந்த மாதிரி தலைவர்களை தான் நாம் என்கரேஜ் பண்ணணும். புரியுதுங்களா? தப்பு பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி ஆணவமாக திமிரா இருக்கிற தலைவர்களை விரட்டுறதுக்கு தான் நீங்களும் நானும் உதவணுமே தவிர, அவங்களுடைய கேள்வி கேட்குறான்னு அதையெல்லாம் தூக்கிட்டு வரவே கூடாது. அதை இடது கையால் புறந்தள்ளணும். இப்போ சரியான வழிநடத்தல் இல்லை, சரியான துணைத் தலைவர்கள் இல்லைன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு இல்லை? தேவை அதை விஜய் யோசிப்பார்ல. இப்போ அதுக்கான வேலைகளை செய்வார். நான் இன்னைக்கா சார் சொன்னேன், உட்கட்டமைப்புன்னு ஒன்று வேணும் சார். பண்ருட்டியாரை நம்ம சேர்க்கலாம், அவர் வந்தால் அவரை கட்டுப்படுத்த முடியுங்கிற தன்னம்பிக்கை விஜயகாந்துக்கு இருந்துச்சு. துணிச்சலாக அவரை சேர்த்துக்கிட்டார். இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் சேர்த்தார். இவங்களாம் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளாச்சே, நம்மளே யோசிச்சு இப்போதான் கட்சி ஆரம்பிச்சு கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்களோ, இந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லைன்னா, இந்த அவநம்பிக்கை இருந்தால் கட்சி தலைவனாக இருக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. விஜய் நேரம் அதை பார்த்தையும் கற்றுட்டு இருப்பார். ஏன்னா ஒரு மாநாட்டை எப்படி கூட்டணும், ஒரு சார் கரூரில் நான் அந்த மதிய அழகன்லாம் என்ன சார் தெரியும் அவருக்கு? அப்பாவி சார். ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கூட அவங்களுக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா அவங்க முதல் நிகழ்ச்சியே இவ்வளோ பெரிய கூட்டம் சார்.
இன்னொரு இவ்வளவு பேசுனீங்கல்ல சார், விஜய் பண்ண தப்பு என்ன தெரியுமா சார்? நீங்க விஜய் ஒண்ணுமே பண்ணல, ஒரு இல்ல பண்ணல, ஒன்றும் பண்ணலாம் 2 மாசம் கழிச்சு வர வேண்டிய கரூருக்கு அந்த முப்பெரும் விழாவை திமுக நடத்திடுச்சு. எடப்பாடி கரூருக்கு போயிட்டா நாம யாருன்னு காட்டுவோன்ட்டு அவசர அவசரமா அன்னைக்கு திருவள்ளூர்ல பேச வேண்டிய கூட்டத்தை ஒரு வார கேப்ல கரூர்ல நடத்துறீங்க. அப்ப மற்ற ஊர்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணாம இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது, மேடை அமைச்சிருக்க மாட்டோம், மைக் செட் போட்டிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ணல நான் சொல்லல. அதை விட 2 மடங்குல நீங்க ஏற்பாடுல கவனிச்சிருக்கணும். ஏன்னா அவசர அவசரம் நீங்க தான், விஜய் தான் திணிக்கிறார் கொண்டு போய் அவசர அவசரமா. ஆமா, எனக்கும் பலம் இருக்குன்னு காட்டுறதுக்கு லேட்டா போனதுக்கே அது ஒரு காரணமா இருக்கலாம். அதெல்லாம் பழைய டெக்னிக் சார். சார் விஜய் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடுவான் சார், குறைஞ்சது 15% வாங்குவார்னு இவ்வளவு கிழிக்கிற நான் இன்னைக்கும் சொல்லுவேன் சார். அது வேற தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல் வேற. மனசாட்சியோட சில பிரச்சனைகளை அணுகணுங்கிறது ஒரு குறைஞ்சபட்ச எதிர்ப்பு. இது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிரும்னு நினைச்சே பார்த்துருக்க மாட்டார்ல. இல்ல இது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு கூட நான் எடுக்கல. இப்போவும் விஜய்க்கு கை தூக்கி விட நான் தயார், என்னை போன்றவர்கள் தயார், சக அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் தயார். ஆனா நீங்க முதல்ல திருந்தணும். நான் எதுவுமே பண்ணலன்னு நீங்க திமிர்ல இருந்தீங்கன்னா, நீங்கள் மற்றவர்கள் உதவுவதற்கோ அந்த உதவியை பெறுவதற்கோ நீங்கள் தகுதியற்ற நபருங்கிறத வேற யாரும் சொல்லல, அவரே சொல்றாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்ற அர்த்தம்? விஜய் தன்னை மாத்திக்கணும்னு நம்ம சொல்றோம். இது விஜய் பண்ண தவறுகள்ல மிகப்பெரிய தவறு வந்து முனியாண்டி கோயில் பக்கத்துல ஒரு அரை மணி நேரம் நின்று பொறுமையா அங்கிருந்து கூட்டங்கள் அதிகமா சேர்ந்து திட்டமிட்டு செஞ்சிருக்கோம் சார். திட்டமிட்டு செய்யலாம். சென்னையில இருந்து அவர் கிளம்பும் போது லேட்டா போனான்னு கிளம்பணும். இந்த அரை மணி நேரம் லேட் பிரச்சனை கூட அந்த லேட்டா போனதே கூட இவர் இன்னைக்கு எப்படியாவது ஒரு 10 பேர் உயிரையாவது வாங்கிடணும்னா லேட்டா கிளம்பினாரு. இல்ல சில பிரகஸ்பதிகள் ஆலோசகர்கள் கொஞ்சம் லேட்டா போங்க, கரூர் கூட்டம் சேரட்டும் சொல்லட்டும். சரி சொல்லுங்க, அந்த 5 மணி நேரம் அந்த 3 மணி நேரம் அவங்களுக்கு ஏதாவது தண்ணி வசதியாக செஞ்சு கொடுங்க. நீங்க வந்து யாரோ ஒருத்த சொன்னீங்களா? யாருக்கிட்ட சொன்னீங்க? சரி சொன்னோம், செஞ்சானான்னு செக் பண்ணீங்களா? இல்லை எதுவுமே இல்லைன்னு பார்த்துட்டோம்ல. இன்னொன்று 2வது தப்பு என்ன சொல்றாங்க, நாமக்கல்ல இருந்து ஒரு வராருல்ல, அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% கூட்டம் பின்னாடியே வந்துட்டாரு. அதுதான் இங்க பிரச்சனை. அது வந்து சேர்ந்த கூட்டம் ஆல்ரெடி சேர்ந்திருக்கிற கூட்டம் ஒண்ணு, பின்னாடி வந்த கூட்டம் புஷ் பண்றதானே சார். சார் இது இயல்பு சார், இப்படி நடக்கும்னு விஜயும் எதிர்பார்க்கல சார். அவர் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பொண்ணு ஏதோ சிபிஆர் ப்ரொசீஜர் பண்ற, என்னப்பா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஒன்றும் மூஞ்சி திருப்பிக்கிடல, கேட்கிறாரு. அப்ப ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது இல்ல. 50 மீட்டருக்கு முன்னாடி டவுன் டிஎஸ்பி உங்ககிட்ட வந்து என்ன சொன்னார்னு சிபிஐல எல்லாம் தெரியதான் போகுது சார். இன்னும் உள்ள போக வேண்டாம், 50 மீட்டருக்கு முன்னாடி இங்கனே நின்று பேசுவோம் அப்படின்னு சொன்னதை அவர் வீம்புக்கெல்லாம் விஜய் போனான்னு சொல்லலை. டிஎஸ்பி சொன்னதை கேட்காம நான் போனது எங்கே போய் முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சா போதும். ஓகே சார் அங்கே மைக் செட்டெல்லாம் கட்டிட்டோம் சார், அந்த இடம் தான் நம்ம அப்படின்னு கூட விஜய் போயிருக்கலாம். டிஎஸ்பி ஏன் சொன்னார்? அவருடைய போலீஸ் அறிவில் சொல்லியிருப்பார். ஏன்னா நிற்கிற கூட்டத்தில் ஒரு பஸ் போகுதுன்னா 100 பேர் தள்ளுற மாதிரி, ஒரு தனி மனிதன் தள்ளுறதுக்கும் ஒரு பஸ் போச்சுன்னா 100 பேர் 200 பேர் சேர்ந்து தள்ளுற மாதிரி அர்த்தம். அதுதான் நெருக்கடிக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அதுவும் ஒரு காரணம். ஆனால் இது எதுவுமே திட்டமிட்டதல்ல. நீங்கள் விஜயே திட்டமிட்டு இத்தனை பேரை கொண்டாருன்னு எவ்வளோ தூரம் உண்மையோ, அதே தான் செந்தில் பாலாஜி, திமுக, அண்ணா திமுக, எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறது ஆதாரம் இல்லாமல் சொல்கிறத நிறுத்தணும். இந்த மாதிரியான துக்க நிகழ்வு இல்லை. இன்னொன்று சொல்லட்டுமா, இது யார் தலையில் வந்து விடிஞ்சிச்சுன்னு சொன்னேன்? ஸ்டாலின் தலையில் தான் விடிஞ்சிச்சு. பொலிட்டிக்கலாக விஜய் பண்ண தவறுகளாக இருக்கலாம், ஒமிஷன் கமிஷனாக இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு யார் பொறுப்பு? அரசாங்கம். ஸ்டாலின் தான் உள்துறை அமைச்சர். ஓகே, அவங்களே கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொல்லுவாங்களா? எங்க ஒரு உயிர் 2 உயிருக்கு மேல போனாலே ஸ்டாலின் ஆர்டர் கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு கஷ்டம் சார். இப்ப ஸ்டாலினும் எதிர்பார்க்கல, விஜயும் யாருமே எதிர்பார்க்கல. அப்போ விபத்து இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்னன்னு தான் எல்லாரும் மனசாட்சியோட வேலை செய்யணும். நடிகர் இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிறவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பார்களா என்று சந்தேகம். பட் நீங்கள் முன்னாடி இருந்தவங்களை வெளியே அனுப்பிச்சதோ, முன்னாடி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் அருகில் சேர்த்துக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. உங்கள் தந்தையை கூட வந்து சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அறிவுரை சொல்றாரு. அவருடைய பார்வையா இருக்கலாம். மற்றபடி விஜய் என்ன செய்யணும், யாரை வச்சுக்கணும்லாம் நம்ம பொலிட்டிக்கலா சொல்லலாம். அரசியல் அனுபவம் உள்ளவங்க ஒரு கட்சிக்கு, புதிய கட்சிக்கு தேவை என்ன. இதுல முக்கியமான வார்த்தை வந்து, உங்கள் கூட நீண்ட காலம் பயணித்தவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கலாம் தவிர இப்போ தற்போது சேர்ந்தவங்க உண்மையா இருக்கலாம்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது அவருடைய தனிப்பட்ட பார்வை. நான் அதில் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பொலிட்டிக்கலா சொல்லலாம். ஒரு வளர்கிற இயக்கத்துக்கு அனுபவஸ்தர்கள் தேவை. ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணும் சார், இது ஏன் சார் இதெல்லாம் சிபிஐ அது இது எல்லாம் தள்ளுங்க சார். ஒரு அடிப்படை அறிவுள்ள எல்லாரும் செய்யற ஒரு எந்த அரசியல் கட்சி செய்யறது என்ன தெரியுமா? நாம ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சி, நம்மளை பார்க்க வந்தவன் அவனை பார்க்க நாம போனோம், ஒரு துக்கம் நடந்துடுச்சு,
எங்கள் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் படக்கும்னு ஒரு அறிவிப்பு எங்கேயாவது பார்த்தீங்களா சார்? இல்லை. என்ன சார் கட்சி? பொலிட்டிக்கல் நாலேஜ் என்ன சார் கட்சி? நீங்க அப்புறம் ஆள்றதுக்கு மட்டும் வந்துருதா? பொலிட்டிக்கல் நாலேஜ் எங்களுக்கு இருக்காது, ஆனால் ஆட்சி எங்கள் கையில் கொடுக்கணும். என்ன சார்? கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க. அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்மள மாதிரி ஆட்கள் அதுக்கு தான் உதவணுமே தவிர இந்த உபயோகமற்ற அவருடைய வதந்திகளை நம்ம கேள்விகளா என்ன பொதுவாக வைக்கக்கூடாது, அதுக்கு பதிலும் சொல்லக்கூடாது. எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஏன் இடது கையில் பிறந்தவன்னு சொல்கிறேன் இப்போ புரியுதா? செய்ய வேண்டிய வேலையை ஒரு குறைஞ்சபட்சம் செய்யலை. அந்த வீடியோவில் 41 பேர் உயிர் போயிடுச்சு, இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசுக்கு நாமளும் ஒத்துழைப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஸ்டாலினை கிளிங்க எடுத்த உடனே பழி வாங்குறீங்கன்னா யார் நீங்க? ஏங்க எவ்வளவு பெரிய அரசியல் ஜாம்பவான்களை பார்த்த மாநிலம் இது. ஸ்கிரிப்ட் சரியில்லை. அப்படி இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் தப்பு. ஸ்டாலின் போய் படிக்கிறதெல்லாம் அவராக உட்காந்து எழுதுறாரு, எழுதி கொடுக்கறது தான். ஒரு படிச்சல மனசாட்சியோட அதை படிச்சு பார்க்கணும். இது சரிதானா சொல்லுங்க. விஜய்க்கு துக்கமே இல்லை, நான் கிண்டல் பண்ண மாட்டேன் சார். பதட்டப்படுற அளவுக்கு அவரும் என்ன செய்ய திகச்சு போயிருப்பார். கரூர்ல ஏன் இல்லை அந்த கேள்வி நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன். திருச்சியில தங்கி இருக்கலாமே நான் சொல்லுவேன். அதுவே சொன்னாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் சார் ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான்னு யோசிக்கணும். தலைவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ ஆதவர்ஜுனும் இதை குறிப்பிட்டு சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்களை உங்களை கரூர்ல அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, திருச்சியில கூட இருக்க கூடாது, தொலைச்சு போடுவேன். எந்த எஸ்பி சொன்னா சொல்லுங்க. நாங்க கேட்டோம். திருச்சியில நீங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன், உங்களை தொலைச்சுன்னு யாராவது ஒரு ஆபீசர் சொன்னா சொல்லுங்க. என்ன சார் பேசுறீங்க? அந்த இடத்துல இருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பாதுகாப்பு 41 பேர்ல ஒரு உயிரை பறிகொடுப்பார். 41 வீட்டுக்கு ஒரு போறாருல, அப்படியே மாலை போட்டு வரவேற்பான்னு நினைக்கிறீங்களா? 40 பேர் கம்முன்னு இருப்பான். ஒருத்த கோவத்தை காட்டுவான், என் உயிரை பறிச்சிட்டிங்களேன்னு ஏதாவது ஒரு கோவம் காட்டட்டுங்கிறேன். ஒரு நாள் வேதனைங்க, அவன் வடிக்கட்டுமேங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப நாங்க வருவோம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த 5 நிபந்தனை எடுத்து படிச்சு பாருங்க, நீங்க வெக்கப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இந்த சிபிஐ விசாரணை குறித்து பல்வேறு விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்கு மிக போல்டாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி போல்டுன்னு இல்லை, அந்த கட்சிக்கும் அது நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, இந்த சமூகத்துக்கும் நல்லது. அப்பாவி ஜனங்களுடைய பார்வையிலேருந்து தான் நான் ஒரு வார்த்தையும் நான் சொல்கிறேன். இது மாதிரி இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுல எல்லோருக்குமே பொறுப்பு இருக்குது. முதல் அறை காவல்துறைக்கு தான். பெரிய பாடத்தை அவங்க கற்றுட்டு இருப்பாங்க. வெளியில் வேணால் பூசி முழுகலாம். முதல் தப்பு அவங்க தான். இனிமேல் எவன் கேட்டாலும் சரி, இனிமேல் இந்த மாதிரி இடத்துல அனுமதி கொடுக்கூடாங்கிற ஒரு காஸ்ட்லியான பாடத்தை அவங்க தான் கற்றுட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவரும் கூட இனிமேல் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்லாம் அந்த ஒரு பார்வையிலே இருக்காமல், அரசியல்ங்கிறது வேற, சினிமா மாய வலையிலேருந்து அவர் முதல்ல வெளியில் வரணும் சார். ஓகே, அரசியல்வாதியாக மாறுங்க. உங்ககிட்ட ஒரு புதிய சிந்தனையை நம்ம எதிர்பார்க்குறோம். புது வரவுன்னா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருக்கணும்ல சார். எல்லார் மாதிரி தான் நானுன்னா விஜய் ஏமாற்றம் அளிக்கிறாரேங்கிற அந்த ஆதங்கம் தானே தவிர, என்னுடைய ஒரு கருத்தும் அந்த அப்பாவி ஜனங்களுடைய பார்வையில் இருந்து தான் சொல்கிறேன். ஓகே, வழக்கமாக விஜய் பண்ணது வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை விட மக்களுடைய உயிரை எப்படி பாதுகாக்கணும், வரக்கூடிய ரசிகர்களை எப்படி சேஃபாக வந்து வீட்டுக்கு அனுப்பணும், பார்த்து போங்கன்ற சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கூட சொல்ல தவிர்த்த விஜய் வந்து இனிமேல் திருந்தணுன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம், பல்வேறு விஷயங்களை விவாதிக்கலாம். நன்றி சார்.